ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். சாயிநாதரே, எனக்கென்று எதுவுமே நடக்கவே இல்லையே, எனக்கு உறுதுணையாக எவருமே இல்லையே, எனக்காக தோள் கொடுக்க யாருமே இல்லையே, என் கண்ணீரை துடைத்துவிட என்னை சுற்றி எவருமே இல்லையே. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலைகள் அனைத்துமே எனக்கு எதிராக நடக்கிறதே, எதுவுமே எனக்கு சாதகமாக நிகழவே இல்லையே என்று எப்பொழுதுமே எதிர்மறையாகவே எண்ணாதே, பயப்படாதே, கலங்கி நிற்காதே. இதை ஒன்றை மட்டும் எப்பொழுதும் உன் மனதில் தீர்க்கமாக நினைவில் வைத்துக்கொள். காலச்சக்கரம் என்ற ஒன்று சுழன்று கொண்டே இருக்கிறது. அந்த காலச்சக்கரத்திலிருந்து யாருமே தப்பவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. நீ உன்னை நம்பாமல் இருக்கலாம், ஏன் சில சமயம் உன் மன போராட்டத்தால் என்னையே நம்பாமல் கூட இருக்கலாம். ஆனால் உன்னை சுழலும், உன்னை சுற்றும் இந்த காலத்தை நீ நம்பிதான் ஆக வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, என்னதான் நிகழ்ந்தாலும் சரி, காலச்சக்கரம் சுழன்று கொண்டேதான் இருக்கும். சரியான நேரத்தில் சரியான பதிலை, சரியான தீர்வை அந்த காலச்சக்கரம் கொடுத்து கொண்டேதான் இருக்கும், நிறைவேற்றி கொண்டேதான் இருக்கும். இந்த காலச்சக்கரத்திலிருந்து யாராலும் தப்பிவிடவே முடியாதுதானே. என்னிடம் பலமுறை கேட்ட ஒன்று, பலமுறை என்னிடம் வந்து பிரார்த்தனையாக வைத்த ஒன்று நாளையே நடைபெறப் போகிறது, உனக்கு நிறைவேறப் போகிறது. இதை கேட்கும் நொடியே அதற்கான அறிகுறி உனக்கு தெரிய போகிறது. தெரிகிறதா? சற்று கவனமாக முழுவதுமாக கேள். இது உனக்கும் எனக்கும் மட்டுமே புரியும் சூட்சம வார்த்தைகள். இந்த காலச்சக்கரம் சுழலும் பொழுது, இந்த காலச்சக்கரம் நிகழும் பொழுது என்னவெல்லாம் நடக்கும் என்று உனக்கு புரியும் தானே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் விரும்பினாயோ அதை வெறுக்கும் காலம் கூட உனக்கு வரலாம். அதைவிட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீ எதையெல்லாம் வெறுத்து கொண்டிருந்தாயோ அதை விரும்பும் நேரம், அதை விரும்பும் காலமும் உனக்கு மாற்றம் பெறலாம். நீ ஆசையாக நினைத்தது, நீ விரும்பியது எல்லாம் இது நமக்கு வேண்டாம் என்று நீ ஒதுக்கும் காலமும் உன்னிடம் வரலாம். நீ வேண்டாம் என்று உதறி சென்றது எல்லாம், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்களெல்லாம் மீண்டும் உன்னிடம் வந்து சேரும் காலமும் வரலாம். இது வேண்டாம் என்று நீ தூக்கி போட்டதை கூட எடுத்து வைத்து உன் தலையில் வைத்து கொண்டாடும் நேரமும் காலமும் உனக்கு சாதகமாக வரலாம். உன் வார்த்தைக்காக ஏங்கி நின்றவர்களெல்லாம், உன்னுடைய அன்பிற்காக ஏங்கி நின்றவர்களெல்லாம் உன்னை வெறுத்து ஒதுக்கும் காலமும் வரலாம். உன்னை அலட்சியமாக நினைத்தவர்களெல்லாம் நீதான் வேண்டும் என்று உன்னுடைய அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் உன்னிடம் ஓடி வரும் காலமும் மாறலாம். நீ மற்றவர்களிடம் யாசகம் பெற்ற காலமெல்லாம் மாறி உன்னிடம் யாசகம் கேட்டு உன்னிடம் வந்து கெஞ்சும் காலமும் வரலாம், வந்து கொண்டே இருக்கலாம். நீ யாரிடமெல்லாம் மண்டியிட்டு பிச்சையாக கேட்டாயோ அதை அவர்களுக்கே மாற்றம் பெறலாம். நீ யாரிடம் வேண்டும் வேண்டும் என்று யாசகமாக கேட்டுக்கொண்டிருந்தாயோ அவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து யாசகம் பெறும் காலமும் மாறலாம். நீ கஷ்டம் என்று நினைத்ததெல்லாம் உன் இஷ்டமாக மாறும் நேரமும் வரலாம். அன்னமில்லாமல் தூக்கமில்லாமல் கழிந்த உன் நாட்களெல்லாம் சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கும் காலமும் வரலாம். இனி இதுவெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்காது, இதுவெல்லாம் நம் கைகளில் கிடைக்காது என்று நீ நினைத்து கொண்டிருந்த விஷயம் கூட உன் கைகளில் வந்து சேரும் காலமும் உன்னை நெருங்கலாம். மாற்றம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். நீ வேண்டாம் என்று உதறி சென்றதை, இதுவெல்லாம் நம் வாழ்க்கையில் வேண்டாம் என்று நீ தவிர்த்து விட்டதை அனைத்தையும் மாற்றக்கூடிய காலம் வரலாம். அனைத்திற்கும் அந்த காலம் நல்ல பதிலை கொடுக்கும். அப்படி மாறிக்கொண்டே இருக்கும் இந்த காலத்திற்கு உன் கஷ்டத்தையும் மாற்றி உனக்கு இஷ்டத்தை கொடுக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை.
அந்த காலத்திற்கு ஒரு நொடி போதும் உன்னுடைய அனைத்து வேதனைகளையும் தீர்த்து வைத்து உனக்கான இஷ்டத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு, அனைத்தையும் உன்னிடம் வந்து சேர்ப்பதற்கு ஒரு கண நொடி போதும் தானே? எல்லா கஷ்டத்திற்கும், தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளுக்கும் அந்த காலமே அருமையான மருந்தாக இருக்கும். மனவேதனையோடு நீ இருந்தால் அதை அப்படியே விட்டுவிடு. மனவேதனையோடு எந்த வேலையும் செய்யாமல் அதை பற்றி மட்டுமே நீ சிந்தித்து கொண்டிருந்தால் எதையுமே உன்னால் நகர்த்தக்கூட முடியாது. காலம் அதற்கான பதிலை கொடுக்கும், காலம் அதற்கான தீர்வை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் வேதனை அனைத்தையும் தூர வைத்துவிட்டு உன்னுடைய வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உனக்கான மருந்து, உனக்கான தீர்வு, உனக்கான அதிசயம் உன் வாழ்வில் நிச்சயமாக நிகழ்த்துவேன் உன் சாயப்பா. உன் வாழ்வில் சுக்கிர திசை ஆரம்பமாக போகிறது. உனக்கான ஒரு சந்தோஷ கதவு திறக்கப் போகிறது. நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. சிரிக்க வைப்பது மிக மிக சுலபமான ஒன்று. ஆனால் சந்தோஷப்படுத்துவது மிக மிக கடினமானதாகவே இருக்கும். மற்றவர்களை சந்தோஷப்படுத்திப்பார். உன் வாழ்வும் உன் மனமும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். துன்பங்கள், தடைகள் அனைத்தும் உன்னை வீழ்த்தும் ஆயுதம் அல்ல என்பதை புரிந்து கொள். அது உன்னை பக்குவப்படுத்தி உன்னை செதுக்கும் உளியாகத்தான் இருக்கிறது என்பது உண்மையிலும் உண்மை. உனது வாழ்க்கைக்கு நீயே எல்லையை அமைத்து கொண்டு வாழ பழகு. ஆனால் அந்த எல்லைக்குள் ஒருபோதும் வாழ்க்கையை அமைத்து விடாதே. அப்பொழுதுதான் வெற்றி உன்வசம் வரும். வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல் எப்பொழுதுமே இருக்காது. நீ நினைப்பது போல் இருந்துவிட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யமும் இருக்கவே இருக்காது. கஷ்டத்திற்கு பின்வரும் சந்தோஷமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். சோதனை காலத்தில் பொறுமையாய் இருக்க பழகு. மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாச முடிக்காத அந்த சூழ்நிலை வரும் பொழுது நீயும் நானும் எந்த விதத்தில் ஆகப் போகிறது? எனவே சோதனை காலமென்று வந்தால் அந்த காலத்தில் பொறுமையாக இருக்க பழகு. உன் சோதனை காலத்திற்கும் ஒரு முடிவு வரும். அந்த முடிவு வரும்போது உன்னுடைய சோதனை காலமும் உன்னை விட்டு விலகும். உன் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை ஆறத் தழுவும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் இலக்கை அடைய வேண்டுமென்றால் முதலில் நீ 2 செயல்களை செய்ய வேண்டும். முதலில் முயற்சியை செய்ய வேண்டும். அந்த முயற்சிக்கான பயிற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். முயற்சி செய்து கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. வாழலாம். நிச்சயமாக வாழ்ந்தே காட்டலாம். தன்னம்பிக்கை மட்டும் மனதில் இருந்து விட்டால் முடிக்க முடியாத செயலையும் எளிதில் முடித்து விடலாம். வெற்றியை அடைந்தே விடலாம். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் நான் அதை நடத்தி காட்டுவேன். உன்னுடைய கனவுகளும் கற்பனைகளும் நிஜத்தில் உனக்கு வரவேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, விருப்பமும் கூட. அதற்காகத்தான் நானும் போராடி கொண்டிருக்கிறேன். கற்பனையான வாழ்க்கை கற்பனையாகவே சென்றுவிடக்கூடாதுதானே? அது உன் வாழ்வில் நிஜத்தில் நடந்தால்தானே நீ மகிழ்ச்சியாக இருப்பாய், சந்தோஷமாக இருப்பாய். அதற்காகத்தான் அத்தனை வேலைகளையும் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல இருப்பதில்லைதான். நீ நினைப்பது போல வாழ்க்கை அமையவில்லைதான். ஆனால் நீ நினைப்பது போல மாற்றி அமைக்கக்கூடியதுதான் வாழ்க்கை. மாற்றி அமைத்து கொள்ளலாம் தானே? அதை விட்டுவிட்டு வருந்திக் கொண்டும் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விட்டால் யார்தான் உன் வாழ்க்கையை திறம்பட வாழ்வது? அடைந்தே தீர வேண்டும் என்ற உத்வேகத்தோடு இரு. முயன்று கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை மிக சுலபமாக வென்றுவிடலாம். எதற்கும் ஒரு முடிவு உண்டு.
உன் துன்பத்திற்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் உனக்கு சுபமாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. சில நேரங்களில் நீ சிறந்ததை பெறுவதற்கு முன்பு சில மோசமானவற்றை சந்திக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். அதுதான் வாழ்க்கையின் நியதி. சில மோசமானவற்றை சந்தித்த பிறகுதான் சிறந்ததை நீ பெறுவாய் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும். மோசமானவற்றை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை மிக எளிதாக நீ பெற்றுவிடுவாய். எனவே நம்பிக்கையோடு இரு. விதைத்தவன் வேண்டுமானால் உறங்கலாம், ஆனால் விதைகள் ஒருபோதும் உறங்கவே உறங்காது. விதை விருட்சமாகும் வரை போராடிக்கொண்டுதான் இருக்கும். அதைப்போல் நீயும் உன் வாழ்க்கையில் போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் ஜெயிக்கலாம், ஜெயித்தே காட்டலாம், வெற்றியை அடைந்தே தீரலாம். இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம் என்று யோசி. உனக்கான நல்ல அறிகுறியாகவே இந்த பதிவு உனக்கு கிடைக்கும். என்னுடைய ஆசிர்வாதத்தால் இதுவரை உன் வாழ்க்கையில் நீ இழந்தது, நீ விரும்பியது அனைத்தும் உன்னிடமே வந்து சேரும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதே என் செல்லமே. எது நீ இழந்தாலும், எது உன்னை விட்டு சென்றாலும், எது உன் மனதை காயப்படுத்தினாலும் உன் சாயப்பாவை மட்டும் நீ விலகவே இல்லை குழந்தையே. நானும் உன்னை விலகவே மாட்டேன். உன் சாயப்பா உன் மீது காட்டும் பரிவையும் பாசத்தையும் அன்பையும் நீ இதுவரை இழக்கவே இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம் சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், எனக்காக யாருமே இல்லை, கவலைக்கு கூட தோள் சாய யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை. இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகவே இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா? உன் வாழ்வில் நீ இதுவரை இழந்ததை எல்லாம் மீட்டுத்தர உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படுவதும் கோபப்படுவதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது பிள்ளையே. எதற்காகவும் கலங்காதே, நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நீ காணாத சந்தோஷத்தை சந்தோஷமென்றால் இப்படியாயிருக்கும் என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு சந்தோஷத்தை மிக ஆனந்தமாகவே அனுபவித்து கொண்டிருந்தாய். ஆனால் திடீரென்று ஒரு புயல் அடித்தது போல, பெரும் மழை வந்தது போல, பெரும் வெள்ளம் வந்தது போல உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய புயல் ஒன்று தாக்கியது. இது நம் வாழ்க்கையில் நடக்குமா என்று நீ நினைத்து கூட பார்க்காத அந்த நிகழ்வு உன் வாழ்க்கையில் நடந்தேறியது. அந்த நிகழ்வு உன் வாழ்க்கையையே புரட்டி போட்டுவிட்டது. நம் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட ஒரு மாற்றம் வருமா என்று நீயே கண்கலங்கும் அந்த மாற்றம் உன் வாழ்வில் நிகழ்ந்தேறியது. இந்த ஒரு நிகழ்வு நம் வாழ்க்கையில் நிகழாமல் இருந்தால், அந்த ஒரு நிகழ்வு நம் வாழ்க்கையில் வராமல் இருந்தால் இந்த நேரம் நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருப்போம். ஆனால் அந்த நிகழ்வு நம் வாழ்க்கையில் எப்பொழுது நிகழ்ந்ததோ அந்த நிமிடத்திலிருந்து சொல்லவே முடியாத துயரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோமே. நம் வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றம் வர வேண்டுமா? ஏன் வந்திருக்கிறது? இது வராமலேயே இருந்திருக்கலாமே என்று கூட உன் சிந்தனை சென்று கொண்டுதான் இருக்கிறது. பிள்ளையே,
இது நடக்குமா? நடக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும்? நடந்திருந்தால் எப்படி இருக்கும் என்று நீ நினைப்பதற்கு எதுவுமே இங்கு இல்லை. நடப்பது நடந்துதானே ஆகும். உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான், தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுதான். ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நடந்து கொண்டிருந்தது, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, இனியும் உன் வாழ்க்கையில் அப்படித்தான் நடக்கும். எல்லாவற்றுக்குமே ஒரு காரணம் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, நடக்காமல் இருப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது, இனி நடக்கப் போவதற்கும் ஒரு காரணம் இருக்கவே செய்கிறது. நடப்பது எதற்குமே நீ காரணகர்த்தா ஆகிவிடவும் முடியாது, எதற்குமே நீ பொறுப்பாளியாகவும் ஆகிவிட முடியாது. ஏனென்றால் நடப்பது அனைத்தும் என்னுடைய பார்வையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நடந்ததை மாற்றவும் முடியாது, நடந்து கொண்டிருப்பதையும் மாற்ற முடியாது, இனி நகரவிருப்பதையும் உன்னால் எதையுமே செய்து மாற்றவே முடியாது. ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிள்ளையே, நடக்குமா என்று நீ நினைத்தது நடக்குமா என்பது உனக்கு இப்பொழுது தெரியாது. ஆனால் நடக்கும் போதுதான் உனக்கு தெரியும். ஏன் அது அப்பொழுது நிகழவில்லை, இப்பொழுது ஏன் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு அந்த நேரத்தில் தெள்ளத் தெளிவாக புரியும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். இனி நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, நம் வாழ்க்கையில் ஏற்றம் வருமா வராதா என்று உன் சிந்தனையை தவிக்க விட்டு கொண்டே இருக்காதே. நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் நடக்கும், கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் கிடைக்கும், உனக்கு வர வேண்டியது சரியான நேரத்தில் வந்தே தீரும். அனைத்திற்கும் சாட்சியாக உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. நான் அனைத்திற்கும் சாட்சியாகவும் காரணகர்த்தாவாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் வேண்டவே வேண்டாம். இந்த யுத்தத்தில், இந்த யுகத்தில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய். நீதான் வாழ்க்கையில் பிரகாசமாக வாழப் போகிறாய். எனவே எதற்கெடுத்தாலும் சந்தேக கண்ணோடு பார்க்காதே. இது நம் வாழ்வில் நடக்கும், நடப்பது அனைத்தும் நன்மைக்கே. சாயப்பா நமக்கு கொடுப்பது அனைத்தும் நன்மையாக இருக்கும்படிதான் கொடுப்பார் என்ற தீர்க்கமான சிந்தனையை உன் மனதில் எழ வைத்துக்கொள். உனக்கான பிரம்மாஸ்திரத்தை நான் உனக்காகவே கொடுப்பேன். நீ உன் வாழ்க்கையில் வென்று காட்டுவாய், ஜெயித்து காட்டுவாய். வாழ்க்கையில் போராடி வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். பலரது வாழ்க்கையை மாற்றும் வலிமை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கை என்னும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே சுலபமாக கடக்கிறார்கள். மற்றவர்கள் கரையிலேயே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கையின் நியதி. என் அன்பு பிரியமே, கஷ்டத்தில் வரும் துன்பத்தை விட கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பமே மிக அதிகம். பயப்படாமல் இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்று தைரியமாக செயல்படு. நம்பிக்கையால் மட்டுமே இதை நினைக்க முடியும், செய்ய முடியும். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. நம்பிக்கை எங்குமே இருக்கிறது. நமக்குள் இருக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கிறது, புத்தகங்களில் இருக்கிறது, கடவுளிடம் இருக்கிறது, நம்மை சுற்றி நடக்கும் சிறு சிறு சம்பவங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்தால் நம்பிக்கையை பற்றி நாமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் குழந்தையே. எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நம்பிக்கையாக நாம் இதை செய்தால் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடலாம். அதை விட்டுவிட்டு வெற்றி பெறுவோமா, இதை செய்ய நம்மால் முடியுமா என்று கேள்விக்குறியோடே செய்ய ஆரம்பித்தால்
நிச்சயமாக ஏதாவது ஒரு தடங்கள், சோதனைகள் வரத்தான் செய்யும். வாகனத்திலோ, ரயிலிலோ, விமானத்திலோ பயணம் செய்யும் பொழுது இந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் மட்டுமே நம்மால் வேடிக்கை கூட அந்த பயணத்தில் பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் அந்த பயணம் முடியும். என் அன்பு பிரியமே, நீ எடுக்கும் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும். உன் மீது முதலில் நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை. அந்த செயலை நாம் சிறப்பாக செய்வோம். அதற்கு உறுதுணையாக அப்பா துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையை வை. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எல்லாமே வெற்றிகரமாகவே முடியும். அதை விட்டுவிட்டு நம்மால் இந்த செயலை செய்ய முடியுமா என்று ஒரு கண நேரம் நீ யோசித்தாலே போதும், அனைத்தும் சரிந்தே விடும். என் அன்பு பிரியமே, சந்தேகம் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் இருக்காது பிள்ளையே. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் நன்மைகள் மட்டுமே இருக்கும். ஒருவர் தானே ஏற்படுத்தி கொள்ளலாம் நம்பிக்கையை. அப்படி இல்லாமல் மற்றவர்களின் நிர்பந்தத்தால் கூட நம்பிக்கை ஏற்படுத்தி கொள்ளலாம். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது குழந்தையே. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீட்டுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ எடுத்துக்கொண்டாலே போதும். மற்றதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மறந்தும் கூட காதில் வாங்கி போட்டுக்கொள்ளாதே. உனக்கு தேவையில்லாத அந்த சொற்களையெல்லாம் உன் மனதில் தேக்கி வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு நீயே தடைக்கல்லாக மாறிவிடாதே என் பிரியமே. கவலைப்படாதே என் பிரிய கண்மணியே. எப்பொழுதும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக பயம் உன் மனதில்? பொதுவாகவே வாழ்க்கையில் நம்மிடம் இருப்பதை விட இல்லாததை நினைத்து நினைத்துதான் துயரப்பட்டு கொண்டே இருப்போம், ஏங்கிக் கொண்டே இருப்போம். வெளிச்சம் இல்லாத இடத்தில் நம் நிழல் கூட நமக்கு துணைக்கு வராது, நமக்கு துணையாக இருக்காது. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எதற்காக இருப்பதை விட இல்லாததை நினைத்து கொண்டு ஏங்க வேண்டும்? ஏங்கிக் கொண்டிருந்தாலே துன்பம் தானாக வந்துவிடும், துயரம் தானாக நம்மை வந்து தொற்றிக்கொள்ளும். குழந்தையே, ஏக்கத்தை முதலில் நிறுத்திவிடு. உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் அவரவர் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவிப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அனைவருக்குமே நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது போலியான முகமூடியாகத்தான் இருக்கும். சாயிநாதரே, மற்றவர்கள் அதிக முயற்சி செய்யாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று பிரகாசிக்கிறார்கள், போதுமான வருமானத்தை ஈட்டுகிறார்கள். ஆனால் என்னை மட்டும் ஏன் என் வாழ்க்கையில் தோல்வியடைவ செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது கண்மணியே. என் அன்பு பிரியமே, ஒவ்வொரு விஷயத்திலும் சாயப்பா என் கூடவே இருக்கிறார் என்று முதலில் எண்ணுவதை நிறுத்திவிடு என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் சாயப்பா இருக்கிறார் என்று எண்ணிக்கொள். அதற்கு மாறாக என் வெற்றி தோல்விக்கு சாயப்பாதான் காரணம், கடவுளே வாழ்க்கை என்று நினைக்காதீர்கள். நான் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி பெறுவேன் என்று உன் நம்பிக்கையை உன் மீது நீ வைக்கும் பொழுது அதற்கு எல்லை இல்லாமல் போய்விடுகிறது. உன் முயற்சிகள் ஒருபோதும் வீணாவதில்லை என் பிள்ளையே. ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு அனுபவமே என்று எடுத்துக்கொண்டு அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் என்பதை சிந்தனை செய். உன் வாழ்க்கையில் தோல்விகள் என்பது ஒரு மிகவும் வலுவான அஸ்திவாரம் என்பதை புரிந்து கொள். அந்த தோல்வி என் அஸ்திவாரத்தின் மேல் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நாம் மேலே சென்றால் எக்காரணம் கொண்டும் உன்னுடைய அஸ்திவாரத்தை யாராலும் அசைக்கவே முடியாது என் பிள்ளையே. ஆனால்
அதற்கு நீ உன்மீது முதலில் நம்பிக்கை வைக்க வேண்டும். உன்மீது முழு நம்பிக்கை நீயே கொண்டிருந்தால் இந்த கேள்வி வந்திருக்காது. என் வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்திலும் சோகத்திலும் போய்க்கொண்டிருக்கிறது சாயிநாதரே என்று இந்த கேள்வியை நீ எழுப்பி இருக்கவே மாட்டாய். அனைத்திற்கும் சாயி இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு உன் வேலையை நீ செய்யாமல் இருந்தால் எப்படி என்னால் உன்னை வெற்றி பெற முடியும்?